வணக்கம். மற்றொரு காணொளியில் இணைந்திருக்கின்றோம். பொறுப்புக்கூறல் விசாரணைகளை முன்னெடுப்பது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையை திருப்திப்படுத்துவதற்காகவோ அல்லது மகிழ்விப்பதற்காகவோ அல்ல என்றும், எமக்கு வாக்களித்த மற்றும் வாக்களிக்காத மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கே கடமைப்பட்டுள்ளோம் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். இறுதிப் போரில் இடம்பெற்ற வெள்ளைக்கொடி மாத்திரமல்ல, முன்னெடுக்கப்பட வேண்டிய எந்தவொரு விசாரணைகளுக்கும் எமது அரசு தடையாக இருக்காது என்று குறிப்பிட்டார். கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் அவர் தெரிவிக்கின்ற போது, உண்மையில் உறுதிமொழிகள் நிறைவேற்றப்படாமையினால்தான் இலங்கை மீது ஜெனீவா குற்றச்சாட்டுகளும் நெருக்கடிகளும் வலுப்பெற்றுள்ளது. கடந்த ஆட்சியாளர்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு சென்று வெறும் அறிக்கைகளை சமர்ப்பித்து வந்துள்ளார்களே தவிர, அங்கு வழங்கும் உறுதிமொழிகளை உள்நாட்டில் நிறைவேற்றுவதில் ஆர்வம் செலுத்தவில்லை. ஜெனீவாவில் மனித உரிமைகள் அமர்வுகள் நடக்கும் போது இலங்கையில் இருந்து செல்லும் தரப்பு அறிக்கையை சமர்ப்பித்துவிட்டு நாடு திரும்பியதும் அதனை மறந்து விடுகின்றனர். மறுபடியும் ஜெனீவா அமர்வுகள் ஆரம்பிக்கும் போதுதான் வழங்கிய உறுதிமொழிகளும் அறிக்கையும் அவர்களின் நினைவுக்கு வருகிறது. இதுவரை காலமும் இவ்வாறானதொரு நிலைமையே நாட்டில் இருந்தது. சர்வதேசத்துடன் தொடர்பட்ட விடயங்களாக இவற்றை கருதும் போது இது ஒரு தவறான அணுகுமுறை. ஜெனீவா மனித உரிமைகள் விடயத்தில் வழங்கிய உறுதிமொழிகளை நிறைவேற்றுவது, கொள்கை ரீதியாக செயல்படுவது என்பது தொடர்பில் எமது அரசு ஏற்கனவே தீர்மானங்களை எடுத்துள்ளது. உதாரணமாக, செம்மணி மனித புதைகுழி உட்பட பல சம்பவங்கள் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஊடகங்களை அழைத்து சென்று அந்த விசாரணைகளை பிரச்சாரம் செய்ய வேண்டிய தேவை எமக்கு இல்லை. மறுபுறம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. எந்தவொரு விசாரணைகளுக்கும் அரசு தடையாக இருக்கவில்லை என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். மனித உரிமைகள் சார்ந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஆதாரங்கள் இருப்பின் முறைப்பாடு செய்யலாம். சுயாதீனமான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும். ஆகவே யாரையும் பாதுகாப்பதற்காக எமது அரசு கடமைப்பட்டில்லை. அது மாத்திரமன்றி, ஜெனீவா குற்றச்சாட்டுகளுக்கு அப்பால் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதே அரசின் முதன்மையான கடமையாக உள்ளது. எனவே ஜெனீவா சக்கரத்திலிருந்து முதலில் வெளிவர வேண்டும். பொறுப்புக்கூறல் விசாரணைகளை முன்னெடுப்பது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையை திருப்திப்படுத்துவதற்காகவோ அல்லது மகிழ்விப்பதற்காகவோ அல்ல. மாறாக, எமக்கு வாக்களித்த மற்றும் வாக்களிக்காத மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்காகவே கடமைப்பட்டுள்ளோம். விசேடமாக இந்த அரசு அவர்களுக்கு உரியது என்பதை பாதிக்கப்பட்ட மக்கள் உணர வேண்டும். தேசிய மக்கள் சக்தி அரசின் கீழ் அனைத்து விசாரணைகளும் முன்னெடுக்கப்படும். இதுவே எமது நிலைப்பாடு. ஆனால் இதுவரை காலமும் அந்த விசாரணைகள் இடம்பெறவில்லை என்பது வேறு ஒரு விடயமாகும். செம்மணி மனித புதைகுழி மாத்திரமல்ல, வேறு பல மனித புதைகுழிகள் குறித்து விசாரணைகள் இடம்பெறுகின்றது. இந்த விசாரணைகள் ஊடாக பக்கசார்பின்றி நேர்மையான அரசால் செயல்பட முடியும் என்பதையும், எந்தவொரு விசாரணையும் முன்னெடுக்க முடியும் என்பதையும் வெளிப்படுத்தியுள்ளோம். இந்த விசாரணைகளுக்கு தேவையான தொழில்நுட்ப ஒத்துழைப்புகளை தேவைக்கு ஏற்ப சர்வதேசத்திடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் விசாரணை பொறிமுறைக்குள் பொறுப்பானவர்களாக இலங்கை இருக்க வேண்டும். மாறாக அந்த பொறுப்பில் சர்வதேசம் இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை நாங்கள் நிராகரிக்கின்றோம். எனவே ஜெனீவா குற்றச்சாட்டுகளில் நிபுணத்துவ ஒத்துழைப்புகளை சர்வதேசத்திடமிருந்து பெற்றுக்கொள்ள வெளிப்படைத்தன்மையுடன் செயற்பட தயாராகவே உள்ளோம். ஆனால் விசாரணைகளின் பொறுப்பாளர்களாக இலங்கை இருக்கும். இறுதிப் போரில் இடம்பெற்ற வெள்ளைக்கொடி மாத்திரமல்ல, முன்னெடுக்கப்பட வேண்டிய எந்தவொரு விசாரணைகளுக்கும் எமது அரசு தடையாக இருக்காது என்று ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். இதேவேளையில் குற்ற கும்பல்களின் தலைவர்களில் ஒருவரான ஹெகல் பத்ர பத்மி உள்ளிட்டவர்களினால் நுவரெலியாவில் ரகசிய இடத்தில் ஐஸ் போதைப் பொருள் தயாரிக்கப்பட்டு நாடு முழுவதும் விற்பனை செய்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மெத்தனிய பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இரசாயனங்கள் இந்த ஐஸ் போதைப் பொருளை தயாரிக்க பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. எனினும் பத்மே உள்ளிட்ட குழுவால் இலங்கை உற்பத்தி செய்யப்படும் ஐஸ் போதைப் பொருள் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் ஐஸ் போதைப் பொருட்களை போன்று தரம் வாய்ந்தவை அல்ல என்பதையும் போலீசார் தெரிவித்தனர். பல சந்தர்ப்பங்களில் நாட்டில் ஐஸ் போதைப் பொருட்களை அவர்கள் தயாரித்திருந்தாலும் அவற்றை சரியான தரத்திற்கு கொண்டுவர முடியாத நிலை காணப்பட்டுள்ளது. இதற்கிடையில் பேலியகொட குற்றப்பிரிவு அதிகாரிகளினால் மெத்தனிய தலாவ பகுதியிலும் தங்காலை பகுதியிலும் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஐஸ் போதைப் பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் கிட்டத்தட்ட 50,000 கிலோகிராம் ரசாயனங்களை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. விசாரணைகளில் இந்த ரசாயன பொருட்கள் முன்னாள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பிரதேச சபை உறுப்பினர் சம்பத் மெனம்பேரி மற்றும் அவருடைய சகோதரர் பியால் மெனம்பேரி ஆகியோரினால் மறைத்து வைக்கப்பட்டிருந்தவை
தெரிய வந்துள்ளது. நேற்று தங்காலையில் கைவிடப்பட்ட காணியில் மெத்தனியவில் கண்டுபிடிக்கப்பட்டதை போன்ற மற்றொரு ரசாயன தொகையை போலீசார் கண்டுபிடித்தனர். அவை பறிமுதல் செய்யப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. ஈரானில் இருந்து 2 கொள்கலன்களில் இந்த ரசாயன பொருட்கள் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர். ஹெகல்பத்ர பத்மி இந்த 2 கொள்கலன்களையும் அனுப்பிய நிலையில் அவருக்கு பாணாந்துறையை சேர்ந்த குடநிலங்க உதவியுள்ளார் எனவும் தெரிய வந்துள்ளது. இதேவேளையில் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் பாதாள உலக உறுப்பினர்கள் ஆகியோர் கொல்லப்பட்ட 11 சம்பவங்கள் தொடர்பாடு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களுக்கு நேரடியாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய சட்டமா அதிபர் முடிவு செய்துள்ளதாக தெரிய வருகின்றது. விசாரணைகள் நிறைவடைந்துள்ள நிலையில் சாட்சிகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடும் என்ற அடிப்படையில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விடுத்த கோரிக்கையை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. களுத்துறை சிறைச்சாலை பேருந்து தாக்குதலில் பாதாள உலக குழுவைச் சேர்ந்த சமயன் கொல்லப்பட்டமை, ஹரந்திரிய மருத்துவர் கொலை, போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் காவலில் இருந்த பொறியியலாளர் ஒருவரின் கொலை, ஹொஹிவல போபி கொலை, போலீஸ் சந்தேக நபர்கள் சம்பந்தப்பட்ட எல்பிடிய இரட்டை கொலை, போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரி நியோமல் ரங்கஜீவ் மீதான கொலை முயற்சியின் போது ஒரு சிறுவன் சுட்டுக் கொல்லப்பட்டமை, ரத்கம கொலைகள் மற்றும் கனேமுள்ள சஞ்சீவ மீது நீதிமன்றத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டமை ஆகியவை இந்த வழக்குகளில் அடங்கும். இந்த நிலையில் ஒவ்வொரு வழக்கு கோப்பையும் மதிப்பாய்வு செய்ய சட்டமா அதிபர் திணைக்களத்தினரால் ஒரு விசேட குழு ஒன்று நியமிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளையில் கைது செய்யப்பட்டுள்ள ஹெகல்பத்ர பத்மி உள்ளிட்ட பாதாள உலக குழுவினுடைய தலைவர்கள் வெளிப்படுத்தியுள்ள பல ரகசியங்களினால் ஜனாதிபதி கனவு காண்பவர்கள் கடும் அச்சத்தில் உறைந்துள்ளனர் என்று வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கின்ற போது ஊழல்வாதிகளுக்கு சட்டத்தினூடாக நடவடிக்கை எடுக்கப்படும் போது எதிர்க்கட்சிகள் அனைத்தும் தற்போது ஒன்றிணைந்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் அனைவரும் நண்பர்கள் என்பதை நாட்டு மக்கள் இதனூடாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இவர்கள் ஆட்சியில் இருந்தால் அவர்களின் நண்பர்களான ஊழல்வாதிகள் அனைவரும் பாதுகாக்கப்படுவார்கள். ஊழல் மோசடியினால் தான் இந்த நாடு வங்குரோத்து நிலையை அடைந்தது. ஆகவே ஊழல்வாதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் போது அதனை அரசியல் பழிவாங்கல் என்று எவ்வாறு குறிப்பிடுவது? பாதாள குழுக்களின் முன்னிலை தரப்பினரை கைது செய்தவுடன் ஒரு சில அரசியல்வாதிகள் கலக்கமடைந்துள்ளனர். இதனையும் அரசியல் பழிவாங்கல் என்று எதிர்க்கட்சியினர் குறிப்பிடாமல் இருப்பது ஆச்சரியத்திற்குரியது. போதைப்பொருள் வியாபாரத்திற்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையில் தொடர்புள்ளது என்பதை நாட்டு மக்கள் வெகு விரைவில் உறுதியாக அறிந்து கொள்வார்கள். கடந்த அரசாங்கங்களின் அரச அனுசரணையில் பாதாள குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் வர்த்தகர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். பாதாள குழுக்களின் முன்னிலை தரப்பினர் கைது செய்யப்பட்டு அவர்களினால் வெளிப்படுத்தப்படும் விடயங்களினால் ஜனாதிபதி கனவு காண்பவர் தற்போது அச்சமடைந்துள்ளார்கள். இவர்கள்தான் கடந்த காலங்களில் பாதாள குழுக்களை போஷித்தார்கள். அதன் விளைவையே நாடு இன்று எதிர்கொள்கிறது என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்.